சொந்த வீடு வாங்குற எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீடு எல்லாரோட வீட்டை விட ஒரு பெக்யூலியரான ஒரு லக்ஸுரி லுக்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியே இந்த வீட்டில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ரண்ட் எலிவேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி உள்ள கொடுத்துருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் ஆகட்டும், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைட் செட்டப்ஸ்னு ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூனிக்கான டிசைன் ஒர்க் மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 4 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லாங்க. இந்த வீடு பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு பார்த்தோம்னா செம்ம பிரைம் லொகேஷன், ஸ்பேசியஸான லேண்ட் ஏரியா, ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சரல் பிளான், லக்ஸுரியான ஃப்ரண்ட் எலிவேஷன், ஸ்பெஷலைஸ்டா பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ், ஒரு பிரைவேட் பால்கனி அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் பால்கனின்னு நிறைய விஷயம் வித்தியாசமா கொடுத்து இந்த வீட்டை சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 3.44 சென்ட் 25க்கு 60 அப்படிங்கிற அளவுடைய லேண்ட் ஏரியால 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சைட் வெஸ்ட் ஃபேசிங், வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் லுக்குங்க. செம்ம சூப்பரான எலிவேஷன் பிளான். ஏன்னா 2 சைட்லயுமே வந்துட்டு ஹை ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வெளியில இருந்து பார்க்கும் போதே தெரியுது. அண்ட் சென்டர்ல கொடுத்திருக்கக்கூடிய குட்டி பால்கனி செட்டப்புமே ரொம்ப சூப்பரான லுக் கொடுக்குதுங்க. வீட்டுக்கு முன்னாடி டபுள் சைட்லயுமே கார்டனிங் ஸ்பேஸ், உள்ள என்ட்ராறதுக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்திருக்காங்க. உள்ள என்ட்ரானதுமே நம்மளோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா 10:30 17 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் சீலிங் ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸும் அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு செக்டு பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு வால்க்கு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கார் பார்க்கிங் அப்படிங்கும்போது நம்ம ஷூ எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காகவே வந்து இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணி வால்ல பக்கத்திலே வந்துட்டு ஒரு ஷூ ரேக்கும் இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6க்கு 6 அப்படிங்கிற சைஸ்ல கண்டினியூஸா ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு நல்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கிற மாதிரி கிரானைட் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயுமே சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெண்டியான டிசைன் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி டீக் வுட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரான உடனே 6க்கு 9 அப்படிங்கிற சைஸ்ல ஃபயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ராறவங்கள வெல்கம் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டாச்சுஸோ இல்லைன்னா நம்ம ஏதாவது போட்டோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த இடத்துல வால்ல டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 17க்கு 19 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபயர் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. அண்ட் சேம் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்த மாதிரியே இங்க இந்த ஒன் சைடு வால்ல ஏதாவது டெக்கரேட்டிவ் திங்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த டிசைன் ஒர்க் ஹை ரூஃபிங் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற ஹேங்கிங் லைட்ஸோட பார்க்கும்போது செம்மையா இருக்குங்க. இந்த ரூஃபிங் எல்லாமே ஃபுல்லாவே வந்துட்டு சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ஹால்லையே காம்பேக்டா நமக்கு பூஜா ரூமும் இந்த இடத்துல டிவி வால் யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வால் யூனிட்லேயே நமக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பூஜா ரூம் அப்படிங்கிறதுனால டச் ஆகாத மாதிரி, அதாவது ஸ்டேர் கேஸும் நம்ம பூஜா ரூமும் டச் ஆகாத மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக ஆர்சிசி ரூஃபிங் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட அவுட்டர் வால்க்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜஸ், அதே மாதிரி நம்ம நிறைய ஃப்ரேம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசஸ் எல்லாமே கொடுத்து லைட் செட்டிங்ஸோட கொடுத்துருக்காங்க. ஹால்லையும் நல்ல வெளிச்சம் இருக்கிற மாதிரி டோட்டலாக வந்துட்டு ஃபுல் ஹைட்டில் நமக்கு 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வீட்டோட மெயின் டோர் வழியில் என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். இதுதான் பெட்ரூமோட மெயின் டோருங்க. ரொம்ப சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. ஏன்னா சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோரிங்க்கு நல்ல மஸ்டர்ட் கலர் ஃபினிஷிங்கில் சூப்பரான ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நல்ல கான்ட்ராஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்காக ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரோப் அண்ட் க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே வாலில் பெரிய 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவும் நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் இந்த ரூம்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ரூம்ஸ்லேயுமே அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா 5.5x 6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வால் டைல்ஸ் எல்லாம் செம்ம கிளாஸியான செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஸ்டோரேஜ்க்காக ஒரு செல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேருந்து டைரக்ட் ஆப்போசிட்டில் லிவிங் ஹால்லேருந்து என்ட்ராகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட் பேனலிங் ஒர்க்லேயே வந்துட்டு ஒரு ஷோகேஸ் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச்லேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா இது நம்மளோட டைனிங் ஏரியாங்க. டைனிங் மட்டுமே 10க்கு 11ங்கிற மாதிரி நல்லா பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரிய டைனிங் டேபிள் வித் 4-5 சேர் எல்லாம் போட்டால் வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நம்ம டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி அதிலே வந்துட்டு லைட் செட்டப்ஸ் எல்லாம் இவங்களே கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டைனிங்கில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வுட் பேனலிங் ஒர்க்கோட ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாடுலர் கிச்சனுங்க. கிச்சன் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 8க்கு 10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் நிறையவே இருக்குது. ஈவன் உங்களுக்கு கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு நல்லா ரெட்டிஷ் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு விண்டோவும் இருக்குது. கிச்சனில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு டாலு நெட் அண்ட் மேலே ஓவர் ஹெட் கேபினட்ஸ்னு அவ்வளோ சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தோன்னா வந்துட்டு நல்ல ஒரு மல்டி கலர் ஃபினிஷிங்கில் நல்ல கிளாஸியாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான மாடுலர் கிச்சனுங்க. ஸோ கிச்சனுக்கு தேவையான அந்த டேப் இந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி வெளியில் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பேசேஜ் ஏரியா இருக்குங்க நமக்கு. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா பொறுத்த வரைக்கும் 4.5x 18 அப்படிங்கிற ஒரு லாங் சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்லேயே வந்துட்டு செக்டு பேட்டர்னில் ரொம்ப சூப்பரான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் நார்மல் ஹைட்டை விட இன்னும் நல்ல ஹைட்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க 4x 5 அப்படிங்கிற சைஸில். தென் இந்த யூட்டிலிட்டி ஏரியா வீட்டோட ஜல மூலையில் வருது அப்படிங்கிறதுனால நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்பும் இந்த இடத்துலையே கொடுத்துட்டாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஹை சீலிங் ரூஃபிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஹாலில் யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ லிவிங் ஹாலில் இருந்தே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட்டும் அண்ட் ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு வால்லையே நீங்கள் வந்து ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி அங்கங்கே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப கலைநயமாக வீட்டை பார்க்குற நிறைய பேருக்கு ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ வால்லையே டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே 10x 16 சைஸில் லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி காட்டினேன் இல்லைங்களா, நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது இந்த ஹை ரூஃபிங்கில் ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வீடா இல்லை மாளிகையான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இந்த லைட் செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் வர்ற இந்த வால்லையுமே பார்த்தோன்னா டீ ஷேப்பில் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நம்ம டெக்கரேட்டிவ் திங்ஸ் இல்லை இன்டோர் பிளான்ஸ் நம்ம எது வேணாலுமே வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். லான்ச் ஏரியாவோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கீழே நம்ம ஹாலில் பார்த்த மாதிரியே சேம் டைப் ஆஃப் டைல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில்.
இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாலில் வந்து ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட செகண்ட் பெட்ரூமுங்க. இதுவுமே 10x16 சைஸில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லையா, சேம் லைக் அதே மாதிரியே இன்டீரியர் ஒர்க்ஸ், விண்டோஸ், அதே மாதிரி நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே பக்காவாக அதே மாதிரி அந்த ரூம் பார்க்கும்போது இதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, சேம் சைஸில் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயுமே 6x10 சைஸில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், செராமிக் டைல்ஸ்லேயே வால் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லான்ச் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிட் டோருக்கு டபுள் சைட்லேயுமே வந்துட்டு ஒரு சின்னதாக நமக்கு லென்த்தியான விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி வரோம் அப்படின்னா 6x10 சைஸில் ஃப்ரண்ட் பால்கனி, ஃப்ளோரிங் எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி ஹேண்ட்ரைல்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஹேங்கிங் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே லான்ச் ஏரியாவிலேருந்து ரைட் சைடில் நமக்கு தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10x20 அப்படிங்கிற சைஸில் சேம் லைக் மற்ற பெட்ரூமில் மாதிரியே ஃப்ளோரிங், சீலிங் ஸ்பாட்லைட்ஸ், வார்ட்ரோப், லாஃப்ட், கபோர்டு ஒர்க், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதே மாதிரி ஒன் சைட் வால் பெயிண்டிங் ஒர்க்னு எல்லாமே மற்ற பெட்ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருக்கிற இந்த பெரிய விண்டோ வழியில் நம்ம ஹாலில் யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் நல்லா யோசித்து இன்னுமே யூனிக்காக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில். இந்த பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு 5x7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப் தாங்க. பாத்ரூம்க்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் மட்டும் நமக்கு நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. நம்ம கீழே பார்த்த மாதிரியே பால்கனி, பட் இந்த பெட்ரூமில் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. 6x10 சைஸில் ஃப்ளோரிங் நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லான்ச் ஏரியாவிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஒன் சைட் வால்லையுமே ஆரஞ்சு கலர் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஸ்கைலைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக சன்லைட்டுமே இந்த ஹெட்ரூமுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நல்லா வெளிச்சமாகவும் நல்லா காற்றோட்டமாகவும் இருக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே இந்த இடத்துல நமக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். இங்கேருந்து இந்த ஏரியாவையே நம்ம பார்க்க முடியுங்க. அண்ட் அதே மாதிரி கீழே வந்துட்டு இந்த கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூலிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. நம்ம ஹேண்டில் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான கல், துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட 4th பெட்ரூமுங்க. 10x11 அப்படிங்கிற காம்பேக்ட் சைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு விண்டோஸும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 4 பெட்ரூம்ஸோட அழகாக அமைச்சிருக்கக்கூடிய இந்த வீடு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனான கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் டிவிஎஸ் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த வீடு பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை ப்ரைஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் வித் கான்டாக்ட் நம்பரோடு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.